ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த டி.காட் டிவியின் மூலமாய் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 2 மாதங்கள் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் நம்மை காத்து இந்த 3ஆம் மாதத்தை காணும்படி தேவன் உதவி செய்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 மாதங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த 3ஆம் மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்கு நம்முடைய இருதயங்களை திறப்போமாக. இதுவரை ஆண்டவர் நம்மை நடத்தினார். கடந்த 2 மாதங்கள் நமக்கு வந்த போராட்டங்களிலும் கண்ணீர்களிலும் வேதனைகளிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார். இந்த 3ஆம் மாதத்திலே கூட அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, 2 மாதங்கள் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, அவர் உங்களுக்கு செய்த அதிசயங்களுக்காக நீங்கள் அவரை மனதார ஸ்தோத்திரிக்கும் போது இந்த 3ஆம் மாதத்திலும் கூட அவர் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் ஆவலாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய இருதயங்களை திறந்து ஏசப்பா நீர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லுவோம். அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தின் ஆண்டவரே நாளிலே அப்பா உம்முடைய வார்த்தை தியானிக்கவும், உம்மிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2 மாதங்கள் நடத்தின தேவன் இந்த 3ஆம் மாதத்தையும் நடத்த வல்லவர் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தாவே, கடந்த 2 மாதங்களிலே தகப்பனே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் போதுமானவராய் இருந்தீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டு வந்தீர். எங்கள் தேவைகளை சந்தித்துக் கொண்டு வந்தீர். எங்களுடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இந்த நாளிலே அப்பா எங்களோடு கூட நீர் பேச போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்துக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த டி.காட் டிவியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து நன்மை கொடுத்து இந்த மாதத்தை சந்தோஷத்தோடு பிள்ளைகள் ஆரம்பிக்க உதவி செய்யும். உடைய கிருபையின் கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்திலே உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 25:21. அவருடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உண்மை உத்தமமான ஊழியனே. இந்த நாட்களிலும் கூட அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம் உண்மை இல்லாத சூழ்நிலைகள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்த 2 மாதங்கள் நீங்கள் பட்ட பாடுகளை பார்த்து, நீங்கள் விட்ட கண்ணீரை பார்த்து, நீங்கள் ஜெபித்த ஜெபதூபங்களை கேட்கும்படி கேட்டவராக அவர் சொல்லுகிறார், உண்மை உத்தமமான ஊழியனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாய் நான் மாற்றப் போகிறேன். இந்த மார்ச் மாதம் என்று சொல்லும்போது 3ஆம் மாதத்தை நாம் பார்க்கும்போது 3 என்றால் திரியேக தேவனை குறிக்கிறது. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இந்த திரியேக தேவனானவர் உன்முகத்தை பார்த்து சொல்லுகிறார், உலகம் உன்னை பைத்தியக்காரி, உலகம் உன்னை பிச்சைக்காரி என்று சொல்லலாம், நீ ஒரு பரதேசி என்று சொல்லலாம், நீ தள்ளப்பட்டவள் என்று சொல்லலாம், உனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லலாம், உன் வாழ்க்கை பூஜ்யம் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக நான் மாற்றுவேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் மாற்றுவேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இந்த மாதம் உனக்கு ஒரு சந்தோஷத்தின் மாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். எதெல்லாம் நீ கடந்த நாட்களில் துக்கத்தோடு விதைத்தாயோ இந்த மாதத்துல சந்தோஷத்தோடு அறுக்கும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகம் சிரிக்கும், உலகம் சந்தோஷப்படும், நீ அழுவாய்,
ஆனாலும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மார்ச் மாதத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் மகனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாய் ஜெபம் பண்ணினாய், கொஞ்ச நேரம்தான் உண்மையாய் துதித்தாய், கொஞ்ச நேரம்தான் உண்மையாய் தேவனை தேடினாய், கொஞ்ச நேரம்தான் உண்மையாய் எல்லாவற்றையும் செய்தபடியினால் உன்னை உண்மை உத்தமமான ஊழியனாக நான் காண்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் உன்னை பாராட்டாமல் இருக்கலாம், மனுஷர்கள் உனக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், நீ நன்றாக செய்தாய் என்று ஒருவரும் சொல்லாமல் இருக்கலாம், உன்னை உற்சாகப்படுத்த யாருமில்லை என்று கலங்க வேண்டாம். இந்த நாளிலே நண்பு ஊழியனே, நீ ஊழியம் செய்கிறாயோ, ஒருவரும் உன்னை உற்சாகப்படுத்தவில்லையோ, அதை குறித்து கலங்காதே. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உண்மையாய் செய்திருக்கிறாய், உத்தமத்தோடு செய்திருக்கிறாய், ஆகியால் நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தபடினால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் நான் மாற்றப் போகிறேன். போகட்டும் பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதத்திலே ஏன் இந்த வார்த்தை கர்த்தர் சொன்னார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காய் ரத்தம் சிந்தினார், அவர் நமக்காய் பாடுபட்டார், அவர் நமக்காகவே கல்வாரி சிலுவையில தொங்கினார். அவர் நம்முடைய பாடுகள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் காயப்பட்டு வாதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய பாடுகளை குறித்து. அவர் எவ்வளவு அவமானப்பட்டார், எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் கடந்து போனார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், ஒருவேளை நான் பட்ட பாடுகளைப் போல நீயும் உபத்திரப்படுகிறாயா, அவமானத்தின் மத்தியிலே காணப்படுகிறாயா, தள்ளப்பட்டவளாய் இருக்கிறாயா, கைவிடப்பட்டவளாய் இருக்கிறாயா, ஒன்றுக்கும் உதவாதவளாய் போய்விட்டேன் என்று எண்ணுகிறாயா, எல்லாவற்றையும் இழந்து விட்டாயா, சோர்ந்து போகாதே. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ, நான் உன்னை என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை தரப்போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, என் சந்தோஷத்தையே உங்களுக்கு தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:27 அப்படி சொல்லுகிறது, என் சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தை இந்த மார்ச் மாதத்திலே கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, என் ஆண்டவர் எந்த நேரத்தில் இந்த வார்த்தை சொன்னார்? வேதத்தில் பார்க்கிறோம். அதே மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் முழுமையா நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஒரு எஜமானன் ஏமன் தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து, ஏமன் அவர்களுக்கு 3 பேரை கூப்பிட்டு, அவர்களுக்கு ஒருவனுக்கு 5 தலாந்துகள், இன்னொருவனுக்கு 2 தலாந்துகள், இன்னொருவனுக்கு 1 தலாந்தை கொடுக்கிறார். அப்படி கொடுத்து 5 தலாந்து இருக்கிறவன் 5 ஆக்கினான், 2 தலாந்து இருக்கிறவன் இன்னும் 2 ஆக்கினார், 1 தலாந்து இருக்கிறவன் அதை கொண்டு போய் புதைத்து விட்டான். ஆகியால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உனக்கு கொடுக்கப்பட்ட தலாந்துகளை நீ எடுத்து உபயோகிக்கிறாயா? உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நீ எடுத்து பயன்படுத்துகிறாயா? உனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையினால நிறையப்பட்டு அநேகருக்காய் ஜெபிக்கிறாயா? உனக்கு என்ன தலாந்து கொடுத்திருக்கிறார், அதை நீ உபயோகித்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு அநேக மக்களை நான் பார்க்கிறேன், தேவன் பாடுகிற தலாந்தை கொடுத்திருப்பார், அதை உபயோகப்படுத்தவே மாட்டார்கள். ஊழியம் செய்ய வேண்டும் என்ற தலாந்துகளை கொடுத்திருப்பார், அதை செய்யவே மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொடுத்த தலாந்துகள் என்ன? ஒரு நிமிடம் இப்பொழுது யோசித்துப்பார். உனக்கு கொடுத்த ஜெபம் என்கிற தலாந்தை கொடுத்திருக்கிறாரா? அநேகருக்காய் திறப்பில் நின்று நீ ஜெபிக்கிற அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரா? ஏமன் அநேகருக்கு கொடுக்கிறவளாய் கொடுத்திருக்கிறாரா? இல்லாவிட்டால் அநேகருக்காய் திறப்பில் நின்று அழுது புலம்புகிற ஒரு தலாந்தை கொடுத்திருக்கிறாரா? பாடுகிற தலாந்தை கொடுத்திருக்கிறாரா? என்ன கொடுத்திருக்கிறார்? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கொடுத்த தலாந்தை நீ எடுத்து பயன்படுத்து. பாடுகிற கிருபை உனக்கு உண்டல்லவா? அந்த பாடும் பொழுது தேவ பிரசனம் இறங்குகிறதல்லவா? ஆனால் நீ பாடக்கூடாதபடி உன் தொண்டை கட்டிருக்கிறதே என்று சொல்லி விட்டு விடாதே. தொண்டையை பிடிப்பது சத்ருவின் வேலை. ஆனால் நீ பாடும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும். ராகம் ஒரு பெரிதல்ல, ஆனால் பாடும் பொழுது அந்த வார்த்தைகளை உணர்ந்து கருத்தாய் நீ பாடுவாய். ஆனால் தேவ ஆவியானவர் ஜனங்கள் மேல் இறங்கி வருவார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரிக்கு நன்றாக பாடுகிற கிருபை, ஆனால் இப்பொழுதோ நீங்கள் பாடுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொடுத்த தலாந்தை என்ன செய்தாய்? உனக்கு நன்றாக பாடும்படி தலாந்தை கொடுத்திருந்தேனே, அதை நீ புதைத்து விட்டாயோ? இன்றைய தினத்திலிருந்து அந்த தலாந்தை எடுத்து பயன்படுத்து. ஜெபிக்கும்படியான கிருபைகள் அநேகர் கொடுத்திருக்கிறார், துதிக்கும்படியான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இப்படி இந்த எஜமானன் ஏமன் தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு கொடுத்து விட்டு அவர் தேசத்துக்கு போய்விட்டார். அவர் திரும்பி வந்தவுடனே 5 தலாந்து உள்ளவனை கூப்பிட்டான். 5 தலாந்து உள்ளவனை கிட்டவா ஊழியக்காரனே என்று சொல்லி கூப்பிட்டார். உடனே அவன் சொன்னான், இதோ நீர் 5 கொடுத்தீர், நான் இன்னும் ஒரு 5 ஆக்கினேன் என்று சொன்னான். 2 தலாந்துகளை கொடுத்தவனை கூப்பிட்டார். 2 கொடுத்தீர், நான் இன்னும் 2 ஆக்கினேன் என்று சொன்னான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், உண்மை உத்தமமான ஊழியனே, ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாயப்பா,
உன்னை அநேகத்துக்கு அதிகாரியை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல இன்றைக்கு இந்த டி.காட்.டிவின் மூலமாய் தேவ வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு ஊழியக்காரனே, என் அன்பு ஊழியக்காரியே, வாலிப மகளே, வாலிப மகனே, உனக்கு கொடுத்த தலாந்துகள் நீ உபயோகிக்கிறாயா? சொல்லாவிட்டால் சோர்ந்து போயிருக்கிறாயா? தளர்ந்து போயிருக்கிறாயா? இனி என்ன ஊழியம், இனி என்ன ஜெபம், இனி என்ன என்று சொல்லி கேட்கிறாயா? ஒரு சகோதரி இப்படி சொன்னார்கள், இயேசுவை துதி என்று சொன்னால் அவர்கள் சொன்னார்களாம், எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார், எதற்காக நான் அவரை தேட வேண்டும், ஏன் அவர் எனக்கு வேணும், ஏன் நான் அவருடைய கோயிலுக்கு போக வேண்டும், ஆலயத்துக்கு போக வேண்டும், எதற்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று அவள் கேட்டாளாம். நான் அவளை பார்த்து சொன்னேன், அவள் ஒரு நாள் என்னை தேடி வந்தாள். அவளை பார்த்து சொன்னேன், நீ இப்படி சொன்னாயாமே, உனக்கு ஜீவனை கொடுத்த தேவனை துதிக்காமல் இருப்பாயா? உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்த கர்த்தரை எப்படி துதிக்காமல் இருப்பாய் என்று கேட்டேன். அவள் தன்னை தான் தாழ்த்தி தலை குனிந்து விட்டாள். இன்றைக்கு அநேகர் நாம் சொல்லுகிற காரியம் அதுதான். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், அவர் எனக்கு என்ன கொடுத்தார், நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, எவ்வளவு ஜெபம் பண்றேனே, இந்த வியாதி போகலையே, இந்த பிரச்சனை தீரலையே, இந்த கடன் மாறலையே, இதையே பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர எனக்கு அவர் கொடுத்ததை நான் உபயோகிக்கிறேனா, அவர் எனக்கு தந்ததை நான் உத்தமத்தோடு செயல்படுகிறேனா என்று நாம் யோசித்து பார்ப்பதில்லை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களா இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுங்க. ஆண்டவரே, ஒரு காலத்துல வைராகியத்தோடு நான் ஊழியம் செய்தேன், இப்பொழுது நான் ஊழியத்தை விட்டுவிட்டேன் அப்பா, என்னை தயவு கூர்ந்து மன்னித்து ஒரு விஷயம் ரத்தத்தால் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து திரும்ப என்னை எழும்பி நிற்கவையும் ஆண்டவரே, நான் உமக்காக ஊழியம் செய்வேன், உமக்காக நிற்பேன் என்ற ஒரு பொருத்தனை பண்ணி நீங்கள் எழும்பி நிற்கும் போது பிசாசு வெட்கப்படுவான், என் ஆண்டவர் மகிமை அடைவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற பகுதியிலே தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த அவர் ஆவலாய் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களோ சாக்குபோக்குகளை சொல்லிக்கொண்டு ஏற்கனவே கொடுத்த தலாந்துகளை இழந்து விட்டீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் அந்த தலாந்துகளை உயிர்ப்பித்து திரும்ப நீங்கள் பாடப் போகிறீர்கள், திரும்ப நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீர்கள், திரும்ப நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள், திரும்ப அவருக்காய் நிற்க போகிறீர்கள். அப்படி தேவன் இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே உங்களை மாற்றப் போகிறார். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் திரியேக தேவனாய் உங்களோடு கூட இருப்பார். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உத்தமமான ஊழியனாய் நாம் இருப்போமானால், உண்மை உத்தமமான ஊழியனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாய் மாற்றுவேன் சொன்னவர், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொன்னவர், 3 காரியங்கள் அவர் விரும்புகிறார். ஒன்று நான் சொன்னேன், உண்மை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்தவைகளிலே உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்க வேண்டும், மனைவி கணவருக்கு உண்மையா இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்க வேண்டும், நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும், விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு உண்மையா இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற 5 நிமிடம் ஜெபமானாலும் உண்மையோடு ஜெபிக்க வேண்டும், உண்மை உத்தமமாய் அவரை தேட வேண்டும். தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன், நீ ஜெபிக்க தொடங்கும் போது நான் கட்டளை பெறப்பட்டது என்ற வார்த்தையின்படி, ஓ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் 9:23 அப்படி சொல்லுகிறது. இன்றைக்கு உண்மை உள்ளவளாய் இருக்கிறாயா? நீதிமொழிகள் அவர் சொல்லுகிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு அவர் சமீபமாய் இருப்பார் என்று சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யாக்கோபிலே அவர் சொல்லுகிறார், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபத்திற்கு மிகுந்த பலன் உண்டு என்று. இன்றைக்கு ஊக்கமாய் நீ ஜெபிக்கிறாயா? உண்மையோடு இருக்கிறாயா? அப்படி நீ இருப்பாயானால் உன்னை பார்த்து சொல்லுவார், என் மகளே, என் மகனே, என் சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி, என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. என்னுடையதெல்லாம் உன்னுடையதுதான், என்னுடையதெல்லாம் உன்னுடைய பிள்ளைகள் தான், என்னுடையதெல்லாம் உனக்குரியதுதான் என்று ஆண்டவர் சொல்லுவார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மை உத்தமமாய் நீ இருப்பாயானால் உன்னை என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். 2வதாக அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எதிர்பார்க்கிற 2வது காரியம் என்னவென்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது 10 கன்னிகளை குறிக்கிறது. அதில் 5 பேர் ஆயத்தத்தோடு இருந்தார்கள், 5 பேர் எண்ணெய் இல்லாமல் சொம்பலாய் இருந்தார்கள். ஆனால் 5 பேருக்குள் அந்த எண்ணெய் புட்டியில எண்ணெய் இருந்ததுனாலே அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவர் வரும்போது மணவாளன் இயேசு வந்தார், மணவாளன் இயேசு வரும்போது இவர்கள் ஆயத்தமாய் இருந்ததினாலே அவர்கள் தேவனோடு கூட கடந்து போனார்கள். ஆனால் ஆயத்தமில்லாத 5 பேரோ, நாங்கள் போய் எண்ணெய் கொண்டு வருவோம் என்று சொல்லி வருவதற்குள் இயேசு மறைந்து விட்டார்.
எஜமானன் மறைந்து விட்டார். ஆகையால் இரண்டாவதாக தேவன் எதிர்பார்க்கிறது ஆயத்தம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய ராஜரீகத்தோடு இந்த பூமியில வரப்போகிறார். நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவர் வரும்போது நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணு, ஆயத்தமாயிரு, எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இரு. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டு நீ ஆயத்தமாய் இருந்தாயானால் அவருடைய சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசிக்கிறவளாய் இருப்பாய். மூன்றாவதாக தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? முதலாவதாக உண்மை என்று சொன்னேன், இரண்டாவதாக ஆயத்தம், மூன்றாவதாக அதே அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 31 46 வரை நீங்க வாசிப்பீர்களானால், உங்கள் வீட்டுக்கு தேடி வருகிற ஊழியர்களோ தேவ பிள்ளைகளோ இல்லாவிட்டால் ஏழைகளோ எளியவர்களோ வரும்போது அவர்களை நீங்கள் உபசரிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் வந்தேன், எனக்கு ஆகாரத்தை நீ கொடுத்தாய். நான் வந்தேன், வஸ்திரம் இல்லாமல் வந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தாய். நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன், எனக்கு எல்லாவற்றையும் செய்தாய் என்று சொல்லும் போது சீஷர்கள் கேட்கிறார்கள், நீர் எப்போ வந்தீர் ஆண்டவரே என்று கேட்கும் போது அவர் சொன்னார், இவர்களிலே சிறியவர்களுக்கு என்ன செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நாளிலும் கூட உங்க வீட்டுக்கு தேடி வருகிற ஏழைகளை உபசரிக்கிறீர்களா? உங்க வீட்டுக்கு வருகிற ஊழியர்களை கனம் பண்ணுகிறீர்களா? உங்க வீட்டுக்கு வருகிற யாராயிருந்தாலும் அவர்களை உபசரித்து அவர்களுக்கு உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்கிறீர்களா? அப்படி செய்வீர்களானால் பரலோக ராஜ்யத்தின் தேவனாகிய கர்த்தர் வரும்போது, சொந்தக்காரராகிய இயேசு வரும்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அவரோடு கூட இருக்கும்படியான பாக்கியத்தை தேவன் தருவார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உபசரி, உன்னை தேடி வருகிறவர்களை முறுமுறுக்காதே. அவர்கள் உன்னை தேடி வரும்போது இந்த நேரத்தில் ஏன் வந்தாங்க, எதற்கு வந்தாங்க என்று சொல்லி நினைக்காமல் அவர்கள் வந்ததற்கு ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை திருப்தியாய் அனுப்பு. அப்பொழுதுதான் அவர் சொல்லுவார், என் சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எந்த விதத்திலும் நீ சோர்ந்து போகாதபடி உண்மையாய் இருப்பது மாத்திரமல்ல, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது மாத்திரமல்ல, விழித்திருப்பது மாத்திரமல்ல. இங்கே சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், வருகிறவர்களை உபசரி. உன்னை தேடி வருகிற யாரா இருந்தாலும், ஏழை ஊழியக்காரர்களோ பணக்காரர்களோ யாரா இருந்தாலும், யாரெல்லாம் உன்னை தேடி வருகிறார்களோ அவர்களை நீ உபசரிக்கும் போது உன் வீட்டு வேலைக்காரியை கீழ்த்தனமாய் நடத்தாதே. உன் வீட்டில வேலை செய்கிறாள் என்று சொல்லி எண்ணி தரைக்குறைவாய் நடத்தாதே. அப்படி நடத்துவாயானால் ஆண்டவருடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே அநேக பெண்கள் அழுகிற காரியம் என்ன? என்னை என் கணவர் தரைக்குறைவாய் நடத்துகிறார், என்னுடைய சொந்தக்காரர்கள் என்னை இப்படி தலைக்குறைவாய் பேசுகிறார்கள், என்னை தாழ்த்தி விடுகிறார்கள், வீட்டில் வேலை செய்கிறேன், அந்த வீட்டு ஓனரம்மா என்னை தவறாய் பேசுகிறார்கள், அநேக வேலைகளை வாங்கி சரியான சம்பளத்தை எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார்கள் என்று அழுகிறார்கள். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே ஜனங்களை உபசரிக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, கனப்படுத்த முந்திக் கொள்ளுங்கள் என்று ரோமர் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமர் புஸ்தகத்திலே இன்றைக்கு அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார், உன்னை தேடி வருகிறவர்களை நீ கனப்படுத்து. உன்னை தேடி யார் வந்தாலும் அவளுக்கு உன்னால் முடிந்ததை செய்து அனுப்பு, உன்னால் முடிந்ததை கொடுத்து அனுப்பு. அவளுக்காய் ஜெபிப்பது மாத்திரமல்ல, அவளுடைய தேவை என்னதென்று அதை அறிந்து அதற்கேற்றபடி நீ செய்யும் போது வேதம் சொல்லுகிறது, யார் மேல் கர்த்தர் இரக்கமாயிருப்பாராம், யாரெல்லாம் இறங்குகிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் இரக்கமுடையவராயிருப்பார். இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு இறங்கும் போது இயேசு உங்களுக்கு இறங்குவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய வியாதியை மாற்றுவார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் ஏன் வியாதிகள், அநேக குடும்பங்களில் ஏன் சண்டைகள், அநேக குடும்பங்களில் ஏன் பிரிவினைகள், அநேக குடும்பங்களிலே சமாதான குறைவு ஏன்? அநேகர் தேவனுக்கு கொடுப்பதில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு செய்வதில்லை, கஞ்சத்தனமாய் இருக்கிறார்கள், வீட்டை தேடி வருகிறவர்களை உபசரிப்பதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. உங்களை தேடி வருகிறவர்களை நீங்கள் உபசரியுங்கள். என் அன்பு தேவ ஊழியனே, ஒருவேளை நீ அநேகருக்கு உதவி செய்திருக்கலாம். இன்றைக்கு உனக்கு ஒரு ஆபத்து என்று சொல்லும் போது ஒருவரும் உன்னை தேடி வராமல் இருக்கலாம். அதை குறித்து கலங்காதே. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறாய், உன்னை அநேகத்துக்கு அதிகாரியை மாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் உன்னை அப்படி மாற்றுவாராக. போகட்டும் பிரியமானவர்களே, தேவன் எதிர்பார்க்கிற உண்மை, தேவன் எதிர்பார்க்கிற விழித்திருந்து ஜெபிக்கிற தன்மை, தேவன் எதிர்பார்க்கிற கொடுக்கிற ஒரு கிருபை,
இருக்கும்போது வேதம் சபைக்கு கொடுங்கள், ஊழியங்களுக்கு கொடுங்கள், தேவ பிள்ளைகளுக்கு கொடுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏமன் உங்களுக்கு வருகிற பணத்திலே தசம பாகத்தை நீங்கள் செல்லுகிற அந்த ஆலயத்துக்கு செலுத்துங்கள், நீங்கள் செல்லுகிற அந்த தேவ ஊழியனுக்கு கொடுங்கள். அந்த ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உங்களுக்காய் பாரப்பட்டு ஜெபிப்பார்கள். இன்றைக்கு அநேகர் ஏமன் ஊழியக்காரர்கள் தேடி வரும்போது, வீடுகளுக்கு வரும்போது ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் அப்படி இல்லாதபடி ஆமென் எல்லாரையும் நாம் உபசரிக்கும் போது, நம்மை தேடி வருகிறவர்களுக்கு ஆண்டவர் நாம் செய்யும் போது அவர் நமக்கு செய்வார். அவர் சொல்லுவார், என் பிள்ளை எனக்கே செய்திருக்கிறாள், எனக்கே கொடுத்திருக்கிறாள், எனக்கே அவள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி என்று சொல்லுவார். போகட்டும் பிரியமானவர்களே, இப்படி நாம் இருக்கும்போது தேவன் ஒரு 5 காரியங்களை நமக்கு ஆசீர்வாதமாய் தருகிறார். முதலாவதாக வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை 32ஆம் வசனத்திலே, மத்தேயு சுவிசேஷம் 25:32 நாம் பார்க்கும்போது, மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இன்றைக்கு உனக்கும் மற்றவர்களுக்கும் இந்த மாதத்தில் ஒரு வித்தியாசத்தை காட்டப் போகிறார். ஓநாய்களுக்குள் ஆடுகளை அனுப்புகிறது போல கர்த்தர் உன்னை அனுப்ப போகிறார். உனக்கும் உன் சொந்தக்காரர்களுக்கும் உன்னுடைய உறவினர்களுக்கும் உன் சபை மக்களுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுவார். எத்தனையோ நாட்கள் நீ ஜெபித்தாயே, ஆண்டவரே எனக்கு ஒரு வித்தியாசத்தை காண வேண்டுமே, என்னோடு நீ இருக்கிறீரா என்பதை நிரூபிக்க வேண்டுமே என்ன நீ ஜெபித்தாய் அல்லவா? இந்த மார்ச் மாதத்துல என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுவேன். உன் ஜெபத்திலே வல்லமை இருக்கிறதை நான் காட்டுவேன், உன்னுடைய வேத வாசிப்பிலே அபிஷேகம் இருக்கிறதை நான் காட்டுவேன். மற்றவர்கள் அறியும்படி அவருடைய கண்களை திறக்கும்படி ஒரு தெய்வீக பிரசனத்தினால் நான் மூடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? இதே மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை இப்படி சொல்லுகிறது, அவர் பக்கத்திலே நிற்கும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். வலது பக்கத்திலே ஒருவனை, இடது பக்கத்திலே ஒருவரை நிற்க வைப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதை மத்தேயு சுவிசேஷம் 25 ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிற அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு தருவார். இன்றைக்கு அநேக பெரிய பெரியவர் பக்கத்தில் நிற்கிற பாக்கியம் நமக்கு இல்லாவிட்டாலும் அதை காட்டிலும் மேலானவராகி இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் நாம் நிற்கும்படியான கிருபையை கர்த்தர் தருவாராக. இந்த நாளிலே உன் பக்கத்தில் யாரும் இல்லாமல் இருக்கலாம், இல்லாவிட்டால் யார் பக்கத்திலையும் நிக்காதே என்று சொல்லி உன்னை அதட்டி இருக்கலாம். ஒருவர் பக்கத்தில் நிற்க உனக்கு அருகதை இல்லை என்று சொல்லலாம். நீ தாழ்த்தப்பட்டவள், பணமில்லாதவள், ஒன்றுமில்லாதவள், தள்ளப்பட்டவள், நீ ஏன் என் பக்கத்தில் நிற்கிறேன்னு உன் கணவர் சொல்லலாம், இல்லாவிட்டால் சொந்தக்காரர்கள் சொல்லலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் பக்கத்திலே, என் வலது பக்கத்திலும் என் இடது பக்கத்திலும் நிற்கிற பாக்கியத்தை உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று அவர் நம்மை அழைப்பாராம். மத்தேயு சுவிசேஷம் 25:34 ஆண்டவர் அந்த வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த மார்ச் மாதத்தில் உன்னை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். மனுஷனுடைய ஆசீர்வாதம் உனக்கு இல்லாமல் போகலாம், சொந்த வீடு இல்லாமல் போகலாம், சொந்த கார் இல்லாமல் போகலாம், எதுவுமே உனக்கு சொந்தமில்லை என்று எண்ணலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். வேதம் சொல்லுகிறது, என்னாகும் 24:1 அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க அவர் பிரியமாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, சோர்ந்து போகாதே. ஏமேன், இந்த மாதத்திலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ இழந்த அத்தனையும் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்ளுவாய். உன்னுடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகளை நான் பெரிதாக்குவேன். ஆகையால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். நான்காவதாக அதே மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை நான் தருவேன். நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் ஜீவனை பிசாசு எடுக்க வேண்டும் என்று எண்ணினாலும், உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களிலே வியாதிகளை கொடுத்து சமாதானத்தை கெடுத்து உன் ஜீவனை எடுக்க வேண்டும் என்று அவன் போராடலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நித்திய ஜீவனை தருவேன், இட்டர்னல் லைஃபை கொடுப்பேன். வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொள்ளையடிப்பானும் கொள்ளையடிக்கவும் வருவானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான். நானோ உனக்கு ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூரண
பூரணப்படுத்தும் வந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மார்ச் மாதத்துல ஆண்டவர் உனக்கு ஜீவனை கட்டளிடுவார். இந்த மார்ச் மாதத்துல உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய். ஒரு நாளும் கலங்காதே. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று 2 தெசலோனிக்கர் 5:24 சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஒரு நாளும் நீ திக்கற்றவள் அல்ல, ஒரு நாளும் நீ அனாதை அல்ல, ஒரு நாளும் நீ கைவிடப்பட்டவள் அல்ல. இந்த மாதத்துல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அது மாத்திரமல்ல, உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். உன் ஜீவனை எடுக்க பிசாசுகள் போராடலாம். உன் மரண படுக்கையில நீ அழுது கொண்டு இப்பொழுது இந்த டிகாட்டிவின் மூலமாய் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாக போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, உன் ஆயுஸ் நாட்கள் நான் பெருக பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் என்ற தேவ மனிதன் ஒருவன் இருந்தான். அவன் வியாதிப்பட்ட பொழுது அவன் அழுது கொண்டே இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாகி ஆண்டவர் அனுப்பினார். ஏசாயா தீர்க்கதரிசி, நீ போய் எசேக்கியேலுக்கு சொல், அவன் சாக போகிறான், அவன் வீட்டை அவன் ஒழுங்குபடுத்த சொல் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இவன் போய் சொன்னான். ஆனால் எசேக்கியேலோ அந்த வார்த்தையை செவுத்து ஓரமாய் திரும்பி அழுது கொண்டே இருந்தான். ஐயோ ஆண்டவரே, ஏன்பா நான் இன்னும் எனக்கு ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். அதே போல இந்த நாளிலும் கூட உனக்கு ஆயுஸ் நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணுவார். உன் ஜீவனை ஒருவன் எடுக்க முடியாது. உன் ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 62:3, நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறாய். நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனாலே ஒருவனும் அதை எடுக்க முடியாது. யோவான் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆடுகளை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும் என்ற வார்த்தையின்படி என் ஆடுகளை என் கரத்தில் வைத்திருக்கிறேன், என் கரத்திலிருந்து ஒருவனும் பறிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. போகட்டும் பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதத்துல என் ஆண்டவர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். கடைசியாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கொஞ்ச காலம்தான் உனக்கு பாடு, கொஞ்ச காலம் பாடு சகித்த பின்பு நான் உன்னை சீர்படுத்துவேன், உன்னை ஸ்திரப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை நிலைநிறுத்துவேன். இந்த மார்ச் மாதத்துல ஆண்டவர் கொஞ்ச காலத்துல உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கொடுக்க போகிறார். உன்னை சீர்படுத்துவார். இந்த பிரச்சனைகள் எதற்காக, இந்த போராட்டம் எதற்காக? உன்னை சீர்படுத்துவதற்காக. 2வது உன்னை ஸ்திரப்படுத்துவார். 3வது உன்னை பலப்படுத்துவார். 4வது உன்னை நிலைநிறுத்துவார். இந்த மார்ச் மாதத்தில் இந்த காரியங்களை என் இயேசு செய்ய போகிறார். சோர்ந்து போகாதே. நீ அழுதது போதும் பிரியமானவர்களே, உன் கண்ணீரை துடைத்துக்கொள். இன்றைக்கு நீ அழுது கொண்டே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னோடுதான் கர்த்தர் பேசுகிறார், என்னோடுதான் ஆண்டவர் பேசுகிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆம், அவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை சீர்படுத்துவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை நிலைநிறுத்துவார். ஆகையால் இந்த மார்ச் மாதத்துல கொஞ்சத்துல நீ 2 மாதங்கள்ல உண்மையா இருந்தபடினால் இந்த மாதத்துல உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாய் மாற்றுவார். எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசிக்கத்தான் போகிறாய். யார் பக்கத்தில்? ஆண்டவர் பக்கத்தில் இந்த மாதத்தில் உன்னை நிற்க வைப்பார். என் பக்கத்துல வந்து நில்லுமா என்று சொல்லுவார். அது மாத்திரமல்ல, உனக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, கொஞ்ச காலம் இந்த பாடு சகித்த பின்பு உன்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கர்த்தர் கண்டிப்பாக உங்களோடு கூட அவர் பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆகையால் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று நாம் யாவரும் கண்களை மூடி அருள்நாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அருள்நாதர் இயேசு முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகள் அழுகிறாளே, என் மகன் அழுகிறானே, என் பிள்ளைக்கு யாரும் இல்லையே, இந்த உலகத்திலே மாயமாலமான அன்புள்ள இந்த உலகத்திலே நான் என் அன்பு என் பிள்ளைகள் மேல் ஊற்றட்டும் என்று அவர் நீ இருக்கிற இடத்திலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஒருவேளை நீ முழங்காலிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், இல்லாவிட்டால் உன் படுக்கையில உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்து இந்த நாளிலிருந்து உனக்கு ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணுவார். உன் வியாதியின் படுக்கை கர்த்தர் மாற்றுவார். இப்பொழுது நீங்கள் எங்கிருந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்கள் வீடுகளிலே இறங்கி வருகிறது. நீங்கள் இருக்கிற இடத்திலே அந்த வல்லமை கடந்து வருகிறது. சோர்ந்து போயிருக்கிற உன்னை உயிர்ப்பிக்கிறார். உற்சாகத்தின் வல்லமையினால் அவர் நிரப்புகிறார். உன் வாயை நன்மையினாலே நிரப்பி கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வைதாக்குகிறார். ஒரு நாள் சோர்ந்து போகாதே. இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது கூட உம்முடைய கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தினதான உம்முடைய ரத்தத்தின்படி இப்பொழுது உம்முடைய ஆணை கடாப்பட்ட கரத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தை எங்கெல்லாம் போகிறதோ கர்த்தருடைய வல்லமை கடந்து போய் அவருடைய சிரசுகளை தொடும் சுவாமி. அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வீராக. அவர்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அவளுக்கு கொடுத்த தலாந்துகளை எடுத்து பயன்படுத்தும் ஐயா, பயன்படுத்தட்டு சுவாமி. சபையிலே ஆண்டவரே, வீடுகளிலே, வீட்டு கூட்டங்களிலே, எங்கெல்லாம் தகப்பன் நம்முடைய பிள்ளைகள் நீர் பயன்படுத்த விரும்புகிறீரோ அங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கொடுத்த தலாந்துகளை 5 இன்னொரு 5 ஆக்க, ஏமேன், அது மாத்திரமல்ல 2 இன்னொரு 2 ஆக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அந்த சோம்பேறித்தனமாய் இருக்கிற அந்த ஒரு தலாந்தை பெற்றவனை போல் நாங்கள் இராதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க, விழித்திருந்து ஜெபம் பண்ண, உண்மையுள்ளவர்களாய் இருக்க, எங்க வீடுகளுக்கு தேடி வருகிறவர்களை உபசரிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த 5 ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல் நான் வைக்கிறேன் அப்பா. நித்திய ஜீவனை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய வியாதியின் படுக்கை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. அப்பா, ஸ்பைனல் கார்டில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. கிட்னிகளில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. நுரையீரல்களிலே பாதிப்பு இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. எல்லா யூரினரி இன்ஃபெக்ஷன்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. எல்லா ஹார்ட் ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஆண்டவரே. எல்லா தலையில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒளிவதாக. மூளையில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே கரைய பண்ணுவீராக. கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே கரைந்து போவதாக. யூரினரி பிளாடர்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இப்பொழுதே யூரினரி பிளாடர் இருக்கிற கற்கள் இயேசுவின் நாமத்தினாலே கரைந்து வெளியே வருவதாக. எஸ் மைட்டி லார்ட், இப்பொழுது உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும் அப்பா. எல்லா பேங்க்ரியாஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும் அப்பா. ஓவரீஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, யூட்ரஸ்ல கர்ப்பப்பையிலே தீராத உதிரம் போய் கொண்டிருக்கிற அந்த சகோதரியுடைய கர்ப்பப்பையில் இப்பொழுது உம்முடைய ரத்தத்தை ஊற்றும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஓவர் ப்ளீடிங் நிற்பதாக. பரிசுத்த ஆவியானவரே, கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே கரைவதாக. ஆண்டவரே, கர்ப்பப்பை இறங்கி இருக்கிறது என்று ஆண்டவரே தகப்பனே, பாரத்தோடு இருக்கிற சகோதரிக்கு இப்பொழுது அந்த கர்ப்பப்பை சரியான நிலைமையில வைத்து நீர் காக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. 2 கைகள் மடக்க முடியாமல் இருக்கிற சகோதரியை இப்பொழுது தொடுமேசுவின் நாமத்தினாலே. விரல்கள் மடக்க முடியல என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய விரல்களை தொடுவீராக. குதிகால் பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே மறைய பண்ணுவீராக. மூட்டுகள் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுதே மறைய பண்ணட்டும் ஆண்டவரே. கழுத்து வலிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இடுப்பில் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே தகப்பனே, மார்பகங்கள் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே கரையும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. த்ரோட் இன்ஃபெக்ஷன் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக தகப்பனே. ஐயோ, கண்களிலே பார்வை இல்லையே, 2 கண்கள் மங்கலாகி விட்டது என்று சொல்லுகிறவருடைய கண்களை இப்பொழுது தொடும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா தகப்பனே, சுவாச குழாய்களிலே, ஜீரண குழாய்களிலே உம்முடைய ரத்தத்தை ஊற்றும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மறைவதாக. வாயு பிரச்சனை இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. ஜீரண கோளாறு ஆண்டவரே, ஜீரணமாகாதபடி இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறையும்படி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இந்த டிவியின் மூலமாய், டிகாட் டிவியின் மூலமாய் தேவ வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய உறுப்புகளிலே, ஒவ்வொருடைய அவயவங்களிலே, ஒவ்வொருடைய இரத்த நாளங்களிலே, ஒவ்வொருடைய தசைகளிலே, ஒவ்வொருடைய தகப்பனே ஆண்டவரே மாம்சத்திலே, ஒவ்வொருடைய கர்த்தாவே அவயவங்களில் நம்முடைய ரத்தம் பாயும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் சுகமாயிருப்பார்களாக, நம்முடைய பிள்ளைகளை திடமாயிருப்பார்களாக. நீ சொல்லிருக்கிறீர், நான் உன்னை சீர்படுத்தி, உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி, உன்னை நிலை நிறுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் தாமே இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவரே அவர்களை நிலை நிறுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த பிரச்சனை இதுவரை அவர்களை பயமுறுத்தினதோ அந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தினாலே ஒழிந்து போகட்டும் அப்பா. உம்முடைய ரத்தம் உம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக. பிள்ளைகள் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய மகிமையான கரங்களுக்குள் பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறேன். கணவன் மனைவிக்குள் அன்பு ஐக்கியத்தை தாரும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள் சமாதானத்தை கட்டளிடும். ஊழியர்கள் விசுவாசிகளுக்குள் ஆண்டவரே உம்முடைய ஐக்கியத்தை கட்டளிடுவீராக. தகப்பனே, உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் சுவாமி. உம்முடைய வருகை மிக மிக சீக்கிரமா இருக்கிறதப்பா. ஆகையால் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்துவீராக.
ஆயத்தப்படுவீராக. சபை மக்கள் ஆயத்தப்படுவார்களாக. ஊழியர்கள் ஊழியக்காரிகள் ஆயத்தப்படுவார்களாக. விசுவாசிகள் ஆயத்தப்படுவார்களாக. எங்கள் மூலமாய் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தை எந்த நாடுகளிலிருந்து எந்த இடத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ அந்த இடத்திற்கு உம்முடைய வல்லமை அனுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா கடனிலிருந்து இயேசுவின் நாமத்தினால விடுதலை கட்டளிடுவீராக. மறைவதாக. வட்டி வட்டி என்று என்னால் கொடுக்க முடியவில்லையே, இந்த கடன் தீராதா மாறாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு வாசலை திறக்கிறார். இன்றைக்கு சொல், ஆண்டவரே, இனி நான் கடன் வாங்க மாட்டேன் அப்பா என்று பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு. அந்த கடன் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பணம் எல்லாம் வீணாய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதே, இனி அந்த பணம் போகக்கூடாது என்று ஜெபிக்கிற ஒரு நபரை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது எல்லா தடைகளை உடைத்து வீணாய் இனி பணம் போகாதபடி கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை செய். அந்த பணம் நான் உமக்கு, ஊழியர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு ஊழியங்களை நான் தாங்குவேன் ஆண்டவரே என்று நீ சொல்லுவாயானால் வீணாக அந்த பணம் ஹாஸ்பிட்டல் போகாதபடி நான் தடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உம்முடைய கரங்களில் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். திருமணமாகாதவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். கர்ப்பப்பையில பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா. கணவன் மனைவி பிரிந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒன்று கூட்டுவீராக. ஆண்டவரே, மனைவி விட்டு கணவர் எங்கேயோ வேறொரு பெண்ணோடு வாழ்கிற அந்த குறிப்பிட்ட கணவரை இழுத்து கொண்டு வரும்படி செபிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே, ஊழியம் செய்கிறவர்களுக்கு 9 வரங்களை தாரும், 9 கனிகளை தாரும். பிள்ளைகளை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் சுவாமி. அப்பா, உம்முடைய கிருபையின் கோட்டைக்குள் வைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டி.காட் டிவியின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிறீர்கள். இதன் மூலமாய் நீங்கள் அற்புதங்களை பெற்றிருப்பீர்களானால், நன்மைகளை பெற்றிருப்பீர்களானால், எங்களுக்கு சாட்சியாய் கடிதமோ இல்லாவிட்டால் எங்களுடைய தொலைபேசிகளை நான் கொடுக்கிறோம். அந்த தொலைபேசியின் மூலமாய் எங்களோடு நீங்கள் தைரியமாய் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆவியிலே ஏவப்பட்டு இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க வேண்டும் என்று விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்ட நம்பர்களுக்கு நீங்கள் தொலைபேசியின் மூலமா எங்களோடு கூட தொடர்பு கொண்டு கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலாம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் மாதத்தை வைத்திருக்கிறார். இந்த மாதம் 30 அந்த நாளை நீங்கள் மனதிலே வைத்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. Amen.